ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சுந்தரவல்லிக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஃபோன் போட்டு அந்த நந்தினியை முடிச்சிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு சுந்தரவல்லி வச்ச ஆளுங்க வந்து சுந்தரவல்லிக்கு ஷாக்கிங்கான விஷயத்த வந்து சொல்றாங்க. அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பொங்கல் திருவிழாவுக்கு பயங்கரமா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா சார். இது நாள் வரைக்கும் பொறந்ததுலேருந்து இப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணதே இல்ல. ஏன் பார்த்தது கூட இல்ல. ஆனா இது எல்லாமே அவருக்கு புதுசா இருக்கு. அந்த போட்டியிலே வந்து வெற்றி பெற்றாரு. ஆனா அவரு வெற்றி பெறுவார்ன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா யாருமே வந்துட்டு தன்னோட பொண்டாட்டி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா கண்டுபிடிக்கவே இல்ல. ஆனா சூர்யா சார் 2 பேருக்குள்ள எந்த புரிதலுமே இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லாத பட்சத்தில கூட நந்தினி வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு இவங்க தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து நம்ம நந்தினிக்கே ஷாக் ஆயிடுச்சு. எப்புட்றா சூர்யா சார் கரெக்ட்டா சொன்னாரு அப்படின்ற மாரி எல்லாருமே திகைச்சு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமா யார் இருந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி வச்ச ஆளுங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. "என்னடா இது? இது பெரிய கூத்தா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுந்தரவல்லிக்கு ஃபோன் போட்டு, "என்ன மேடம் நீங்க வந்துட்டு நந்தினிய கொலை பண்ண சொன்னீங்க. இங்க என்னன்னா நான் உங்க பையன் வந்துட்டு கரெக்ட்டா நந்தினி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்டாட்டிய வந்து அடையாளம் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு லவ் பண்றாங்களா?" அப்படி இப்படின்னு கேட்க உடனே சுந்தரவல்லிக்கு பயங்கர கோவம் வருது. "சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. நான் சொன்ன வேலைய மட்டும் முடிச்சுட்டு எனக்கு என்னன்னு சொல்லுங்க. உடனே வந்துட்டு அவள போட்டு தள்ளிடுங்க. இதுக்கு மேல அவள வச்சுக்காதீங்க." "ஓ! அங்க விளையாட்டு வரைக்கும் நடக்குதா? விளையாட்டு வரைக்கும் என் புள்ள போயிருக்கானா?" அப்படின்ற மாரி வந்துட்டு சுந்தரவல்லி கேவலமா பேசுறாங்க. "சரி மேடம் நாங்க வந்துட்டு அவங்கள முடிச்சுட்டு வந்து கூப்பிடுறோம்." அப்படின்ற மாரி ஃபோன வச்சு நம்ம சுந்தரவல்லிக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. என்னடா இது இவங்க இப்படி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களே! அதுவும் இல்லாம கரெக்ட்டா சூர்யா எப்படி போய் கரெக்ட்டா அந்த பட்டிக்காடு வேலைக்காரி எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி செம்ம டென்ஷன்ல இங்கிட்டும் அங்கிட்டுமா நடந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அருணாச்சலம் "ஏன் என்னாச்சு சுந்தரவல்லி?" அப்படின்னு சொல்லும்போது, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல நீ ஏதோ மறைக்கிற சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, உங்க நம்ம புள்ள சூர்யா வந்து கரெக்ட்டா போயிட்டு நந்தினிய கண்டுபிடிச்சுட்டானா" அப்படின்னு சொல்லும்போது அருணாச்சலுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. "நீ சொல்றது உண்மையா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம சுந்தரவல்லி கோவத்துல எல்லா உண்மையுமே உளறிர்றாங்க. அப்பதான் அருணாச்சலே பயங்கர சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா வந்து சூர்யா சார் கரெக்ட்டா நந்தினி வந்து இவங்க தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு சொன்னதுமே அருணாச்சல ஐயர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அதே சமயம் இந்த மாரி சொல்லவும் அருணாச்சல ஐயருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இது இவ இப்படி சொல்றாளே! எப்படி கோவத்துல உண்மையெல்லாம் சொல்லிட்டா. ஃபர்ஸ்ட்டு சூர்யாவுக்கு ஃபோன் போட்டு ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு ஃபோன் போட எடுக்கவே மாட்றாங்க. அதுக்கப்புறம் நந்தினிக்கே ஃபோன் பண்ணிடுறாங்க. நந்தினிக்கு ஃபோன் பண்ணி "நந்தினி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? சூர்யா கிட்ட போய் ஃபோன குடு" அப்படின்னு கேட்கும்போது, "சொல்லுங்க ஐயா" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு "நீ சூர்யா கிட்ட குடு. அப்பதான் நான் வந்துட்டு சொல்லுவேன்" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே சூர்யா சார் வந்து "ஃபோன வாங்கி சொல்லுங்க டாடி" அப்படின்னு சொல்லிட்டு அங்க அரட்டை அடிச்சுட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. "இங்க பார்றா, உங்க அம்மா வந்து ஏதோ வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதுக்கேத்த மாரி வந்துட்டு அவங்க ஆளுங்களே செட் பண்ணி வச்சுக்கிறா. நீ தான் நந்தினியும், நந்தினியோட குடும்பத்தையும் காப்பாத்தணும். எந்த காரணத்துக்காகவும் அவங்கள கைவிட்றக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம சூர்யா சார் வந்துட்டு காப்பாத்துவாங்களா, மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.